Hello friends, welcome to our channel Gold Star Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் ஜியோகிராஃபில ரிசோர்சஸ்ல ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்க்க போறது பார்ட் 2. ஸோ பார்ட் 1ல ஆல்ரெடி பயோட்டிக் ரிசோர்ஸ்னா என்ன, ஏபயோட்டிக் ரிசோர்ஸ்னா என்ன, ரெனியூவபிள் ரிசோர்சஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ரெனியூவபிள் ரிசோர்சஸில் முக்கியமாக வந்து ஹைட்ரோ எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி இது மூணு பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ். சரிங்களா? ஸோ இந்த நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மெட்டாலிக் ரிசோர்சஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா நான் மெட்டாலிக் ரிசோர்சஸ் பார்ப்போம். சரிங்களா? ஸோ மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் ரிசோர்சஸ் பார்த்த பிறகு ஃபாசில் ஃபியூவல்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பட் பிஃபோர் தட் வாட் இஸ் நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, these resources cannot be replaced. Okay, so once it is consumed we cannot replace it, so they are called non-renewable resources. Okay, for example fuels such as coal, petroleum, natural gas, and mineral resources such as iron, copper, bauxite, gold, silver. Okay, these are some of the examples for non-renewable resources. ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ண அது காலி ஆகிட்டே இருக்கும், அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதுதான் வந்து we call it non-renewable resources. So first let us see the classification. Non-renewable resources can be classified into 3 categories: metallic resources, non-metallic resources, fossil fuel resources. Okay, so metallic resources னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா iron, gold, silver, copper, manganese, bauxite, these are all called metallic resources. so iron ஒரு metal, gold, silver இதெல்லாம் ஒரு metal நமக்கு தெரியும். so we call it as metallic resources. அண்ட் நான் மெட்டாலிக் ரிசோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மைக்கா, லைம்ஸ்டோன், அது ரெண்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ மைக்கா, லைம்ஸ்டோன் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தென் ஃபாசில் ஃபியூல் ரிசோர்ஸஸில் பார்த்தீங்கன்னா கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ். ஸோ ஃபாசில் ஃபியூவல்ங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த பூமிக்கு அடியில் வந்து புதைஞ்சு போய் அப்படியே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டெட் அனிமல்ஸ், டெட் பிளான்ட்ஸ் இதுதான். சரிங்களா? ஸோ அனிமல்ஸோ பிளான்ட்ஸோ டெட் ஆன பிறகு என்ன ஆகுதுன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு, மேபி 500 years, 1000 years, அவ்வளோ இயர்ஸ் கழித்து அது வந்து என்ன ஆகும்னா அந்த பாடி டீகம்போஸ் ஆகி அது வந்து ஒரு ஃபியூவலாக மாறிடுது. ஸோ அதுதான் வந்து ஃபாசில் ஃபியூவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. சரிங்களா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் கோல், பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஓகே, ஸோ மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஸோ மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அயன், கோல்ட், காப்பர், பாக்சைட், சில்வர், மேங்கனீஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see iron. ஓகே, ஸோ iron is the 4th most common element in the earth's crust. அப்படின்னா என்ன அர்த்தம்னா earthல அதிகமாக கிடைக்கிற எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா iron takes the 4th place. ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க இட்ஸ் மோஸ்ட் வைட்லி அவைலபிள் மெட்டல். ஸோ உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் மண்ணை எடுத்து நம்ம வந்து மேக்னெட்டில் புரட்டி எடுத்தோன்னா டக்குன்னு அதில் இருக்க அயன் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த மேக்னெட்டில் ஒட்டிக்கும். ஸோ சாதாரணமாக வந்து மண்ணாக அயன் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்குது, அதோட மீனிங் வந்து அதுதான். சரிங்களா? மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயன் இல்லையா? ஸோ கொஞ்சம் ஒரு மேக்னெட் பீஸ் எடுத்து நீங்கள் வீட்டு முன்னாடி கிடக்கிற மண்ணில் இப்படி புரட்டி எடுத்திங்கனாலே அந்த மண்ணில் இருக்க அயன் பார்ட்டிகல்ஸ் மட்டும் மேக்னெட்டில் டக்குன்னு ஒட்டிக்கும். ஸோ அதனால தான் வந்து 4th காமன் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி அவைலபிள் மெட்டல், வைட்லி அவைலபிள் மெட்டல். ஸோ பியூர் அயன் ஓர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ பியூராக கிடைக்கிற அயன் வந்து அப்படியே மைன்ஸ்லலாம் போய் வெட்டி எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ தேட் அயன் ஓர் இஸ் வெரி வெரி சாஃப்ட். ஓர்னால் என்ன அர்த்தம்னா, ஸோ எந்த ஒரு மினரல்ஸ் எதுவுமே வந்து நேச்சுரலாக வந்து பியூராக கிடைக்காது. சரிங்களா? ஸோ ஒரு ஒரு மைன்ஸ்குள்ளார போய் பெரிய பெரிய பாறை, கல் இதெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே,
ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 95-96% வந்து அயன் இருக்கும். அப்போ வந்து என்ன மீதி ஒரு 4-5% வந்து வேறு மினரல்ஸும் கலந்துருக்கும். ஸோ அப்போ லேபில் வச்சு வந்து ப்ராசஸ் பண்ணி அயனை வந்து தனியாக பிரித்து எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இதை தான் வந்து அயன் ஓர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேச்சுரலாக வந்து ஒரு மினரல் வந்து பியூராக கிடைக்காம ஒரு ஓராக தான் கிடைக்கும். சரிங்களா? அயன் ஓர், பாக்சைட், இது கோல்டுமே அப்படி தான். கோல்டு, சில்வர் எல்லாமே நமக்கு கிடைக்கிற எல்லா மினரல்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மற்ற எலிமெண்ட்ஸோட மிக்ஸ் ஆகி இம்ப்யூராக தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பியூர் அயன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா some amount of carbon and manganese is added to the iron to increase its strength. So when some amount of carbon and manganese is added, the strength of the iron is improved. ஓகேங்களா? ஸோ பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிடுது. ஓகே, ஸோ அயனை வந்து அதிகமாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்? அயன் யூஸ் பண்ணாத இடமே இல்லை, நமக்கே தெரியும். சரிங்களா? ஸோ வீட்டில் வந்து இப்போ இரும்பு சமையல் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறோம். அதிலிருந்துன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து வீட்டு உபயோகத்திலேருந்து இண்டஸ்ட்ரி வரையும் வந்து எங்கே போனாலும் வந்து அயனோட யூசேஜ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? மெஷினரிஸ், மெஷின் டூல்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், construction of ships, construction of buildings, construction of bridges. ஸோ இது மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து அயன் வந்து யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அயன் வந்து எங்கே அதிகமாக கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அயன் ஓர் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ் மேஜரானு பார்த்தீங்கன்னா சைனா, ஆஸ்திரேலியா, பிரேசில், இந்தியா அண்ட் ரஷ்யா. ஓகே, சைனா, ஆஸ்திரேலியா, பிரேசில், இந்தியா அண்ட் ரஷ்யா. ஸோ இந்த கண்ட்ரீஸ் தான் வேர்ல்டோட 85% ஆஃப் த அயன் ஓர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 5 கண்ட்ரீஸும் தான். சரிங்களா? 85% ஆஃப் த அயன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரீஸ் வந்து இந்த 5 கண்ட்ரீஸ் தான். மீதி வேர்ல்டு மொத்தமும் இருக்க எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து ஒரு 15% தான் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அயன் ஓர் எங்கே அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்ஸ்லலாம் ஜார்க்கண்ட், ஒடிஷா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், கர்நாடகா அண்ட் கோவா. ஓகே, தீஸ் ஆர் ஆல் த மேஜர் அயன் ஓர் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ நம்ம இந்தியாவில் கிடைக்கிற அயன் ஓரில் 95% ஆஃப் த அயன் எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், ஒடிஷா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், கர்நாடகா அண்ட் கோவா. ஸோ தீஸ் ஆர் த மெயின் அயன் ரிசர்வ்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் எங்கே வந்து அதிகமாக அயன் ஓர்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் கஞ்சமலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த கஞ்சமலை ஹில்ஸில் தான் வந்துட்டு அதிகமாக அயன் ஓர் வந்து கிடைக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா சேலமில் தான் பெரிய ஸ்டீல் பிளான்ட் இருக்குது. சரிங்களா? சேலமில் பெரிய ஸ்டீல் பிளான்ட் இருக்குது. ஸோ கஞ்சமலை ஹில்ஸில் தான் வந்து அதிகமாக வந்து அயன் ஓர்ஸும் நமக்கு கிடைக்குது, விச் இஸ் இன் சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற மெட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா காப்பர். ஸோ காப்பர் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மெட்டல்ஸ் யூஸ்ட் பை மேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருந்தே வந்து வி ஆர் யூஸிங் காப்பர். ஓகேங்களா? ஸோ அப்போவே வந்து நீங்கள் 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள்ஸ் வந்து தே டு நாட் நோ த யூஸ் ஆஃப் அயன் பட் தே யூஸ்டு காப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? ஸோ மாதிரி காப்பர் இஸ் ஃபர்ஸ்ட் மெட்டல் யூஸ்ட் பை மேன். சரிங்களா? ஸோ காப்பரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி குட் கண்டக்டர் ஆஃப் heat and electricity. ஸோ வெரி குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறதுனால என்ன ஆகும்னா ஆல் த கேபிள்ஸ், எலக்ட்ரிக் கேபிள்ஸ், ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் கரண்ட்டு போகுதோ எல்லா எலக்ட்ரிக் கேபிள்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் வயர்ஸில் பார்த்தீங்கன்னா we use copper wires. Okay, then Chile is the world's #1 country in the production of copper. Chileங்கிற country வந்து Chile is in South America. ஓகே, ஸோ சவுத் அமெரிக்காவில் இருக்க சிலிங்கிற கண்ட்ரியில் வந்து அதிகமாக வந்து காப்பர் கிடைக்கிது, வேர்ல்டு நம்பர் 1ன்னு சொல்கிறாங்க. ஸோ சிலிக்கு அப்புறம் வேறு எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரு, சைனா, யூஎஸ்ஏ, காங்கோ, ஆஸ்திரேலியா.
இந்த பெரு காங்கோலாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸு. ஸோ அது போக சைனா, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா எல்லாமே வந்து காப்பர் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரீஸ். ஓகேங்களா. உங்கள் வீட்டிலே கூட காப்பர்லாம் இருக்கும். காப்பரில் மேபி ரிங்கெல்லாம் கூட சில பேர் போடுவாங்க. காப்பரில் பிரேஸ்லெட் சில பேர் போடுவாங்க. வீட்டில் வந்து இப்போ காப்பர் பாத்திரத்தில் தண்ணி குடிக்கிறது நல்லது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ காப்பர் வந்து மோஸ்ட் வைட்லி யூஸ்டு மெட்டல் தான். சரிங்களா. நவ் கோல்டு. ஸோ கோல்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்லோரும் கோல்டு வாங்கியிருப்போம், யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ விச் இஸ் அ வெரி ரேர் அண்ட் ப்ரெஷியஸ் மெட்டல். ஓகே. ஸோ இந்த கோல்டு வந்து அதிகமாக எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மின்டிங் காயின்ஸ், மேக்கிங் ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் இன் டென்டிஸ்ட்ரி. ஸோ மின்டிங் காயின்ஸ் இப்போ வந்து நமக்கு ரூபா நோட்டெல்லாம் வந்து பேப்பரில் தான் வருது. பட் இன் ஓல்டன் டேஸ் வென் கிங்ஸ் வேர் ரூலிங் அஸ் தே யூஸ் டு mint coins using gold. ஓகேவா. கோல்டு காயின்ஸ் தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க. கோல்டு காயின்ஸ், சில்வர் காயின்ஸும் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து நல்லா செழிப்பாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து ஜுவல்லரி ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கோல்டில் பண்ணுறோம். தென் இன் டென்டிஸ்ட்ரி ஆல்சோ பல்லில் அடைக்கிறதுக்கு சொத்தை வந்தால் க்ளீன் பண்ணி அடைப்பாங்களா. ஸோ அதுக்கு வந்து கூட கோல்டு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா சில மெடிசின்ஸில் வந்து கோல்டு வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா. ஸோ இதெல்லாம் மேஜர் யூஸ் ஆஃப் கோல்டு. ஸோ கோல்டு வந்து அதுக்கு மட்டும் இல்லை, அது கோல்டு இருந்தாலே இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் வெல்த். நிறைய தங்கம் வச்சுருக்காங்க, அவங்க ரிச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து கோல்டு இருந்தாலே அது வந்து சிம்பிள் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. ஓகே. And China is the world's largest producer of gold. Australia, Russia, USA, South Africa and Canada are the major producers. China is the largest producer ன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா அதிகமான கோல்டு ஓர் ரிசர்வ்ஸ் இருக்குது. ஸோ கோல்டு ஓர் ரிசர்வ்ஸ்னால் கோல்டு ஓர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது சைனா. கோல்டு ஓர் நிறைய ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கு. அதாவது ஓர்ஸ் நிறைய இருக்குது, ஆனால் அவங்க இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணலை. இது கோல்டும் அதே மாதிரி தான். ஸோ நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா மைன்ஸில் வந்து அப்படியே இருக்கும். அந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இல்லையா. கோல்டு மைன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதுலேருந்து பாறையெல்லாம் வெட்டி எடுத்து கோல்டு ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் காப்பர் மிக்ஸ் பண்ணி ஜுவல்லரி ஆர்னமெண்ட்ஸை வந்து தயாரிப்பாங்க. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ரிசர்வ்ஸ், கோல்டு ஓர் ரிசர்வ்ஸ் எந்த கண்ட்ரியில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஸோ இந்தியாவில் வந்து கர்நாடகாவில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோலார் தங்க வயல் அப்படின்னு சொல்லுவாங்க. கோலார் கோல்ட் ஃபீல்ட். ஓகே. ஸோ இந்த கேஜிஎஃப்னு கூட ரீசெண்டாக ஒரு மூவியெல்லாம் வந்தது, விச் இஸ் அபவுட் கோலார் கோல்ட் ஃபேக்ட்ரி. அங்கே இருக்க அந்த கோலார் கோல்டு மைன்ஸு, அந்த மைன்ஸில் இருக்க ப்ராப்ளம்ஸ் பற்றி ஏதோ ஒரு மூவி வந்தது. சரிங்களா. ஸோ இந்த கோலார் கோல்ட் ஃபேக்ட்ரி இஸ் ஒன் ஆஃப் த டீப்பஸ்ட் மைன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஓகே. விச் இஸ் இன் கர்நாடகாவில் இருக்குது இந்த கோலார் கோல்ட் ஃபேக்ட்ரி, கோலார் கோல்ட் ஃபீல்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பாக்சைட். ஸோ பாக்சைட்னால் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, அலுமினியம். ஸோ அலுமினியமும் அது மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அலுமினிய பாத்திரம்லாம் வந்து வச்சுருப்பாங்க சமைக்கிறதுக்கு, வீட்டில் தண்ணி பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அலுமினியம் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் பாக்சைட் ஓர். பாக்சைட்டுங்கிறது அலுமினியத்தோட ஓர். சரிங்களா. ஸோ எல்லா மெட்டல்ஸ் மாதிரி அலுமினியமோட ஓருக்கு ஒரு பேர் இருக்குது, பாக்சைட் ஓர். ஸோ ஆஸ்திரேலியாவில் தான் வந்து பாக்சைட் வந்து அதிகமாக கிடைக்குது. வேர்ல்டுலேயே அதிகமாக கிடைக்கிறது வந்து ஆஸ்திரேலியாவில் தான். ஓகேங்களா. ஸோ அது போக சைனா, பிரேசில், இந்தியா, கினியா, ஜமைக்கா, ரஷ்யா இங்கெல்லாமே கூட பாக்சைட் ரொம்ப அதிகமாக கிடைக்குது. பாக்சைட்டோட மெயின் யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் வந்து நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் அலுமினியம் ஷீட்ஸ் எல்லாமே வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமாக அது யூஸ் ஆகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி அண்ட் ஏர்க்ராஃப்ட் இண்டஸ்ட்ரியில். ஓகேங்களா. டு பில்ட் ஷிப்ஸ், டு பில்ட் ஏர்க்ராஃப்ட்ஸ், இது ரெண்டுத்துக்குமே வந்து அலுமினியம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் அலுமினியம் எங்கே அதிகமாக கிடைக்குது, பாக்சைட் எங்கே அதிகமாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷா, குஜராத், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர்,
Madhya Pradesh and Tamil Nadu are the main bauxite producing states in India. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் மறுபடியும் அதே சேலம் டிஸ்ட்ரிக்ட், பட் திஸ் டைம் சேர்வராயன் ஹில்ஸ். ஸோ சேர்வராயன் ஹில்ஸ் வந்து நீங்கள் ஏற்காடு டூர் போனீங்கன்னா பார்க்கலாம். சேர்வராயன் ஹில்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த சேர்வராயன் ஹில்ஸில் தான் பார்த்தீங்கன்னா பாக்சைட் டெபாசிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில், சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க சேர்வராயன் ஹில்ஸில். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மெட்டல் எது, மினரல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர். ஸோ சில்வர் வந்து கோல்டு மாதிரி இட் இஸ் அ ப்ரெஷியஸ் மெட்டல். ஸோ மெயினாக வந்து ஆர்னமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ முன்னாடிலாம் ஆங்க்லெட்ஸ் மட்டும்தான் வி ஆர் யூஸிங் சில்வர். ஸோ நவடேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் சில்வர் நெக்லஸ், சில்வர் இயர்ரிங்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஓகே. ஸோ எல்லா ஆர்னமெண்ட்ஸும் வந்து சில்வரில் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் நம்ம யூஸ் பண்ணுற வெசல்ஸ், பிளேட்ஸ் அது எல்லாமே கூட சில்வரில் வருது. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் மெயின்லி யூஸ்ட் இன் மேக்கிங் ஜுவல்லரி அண்ட் டென்டிஸ்ட்ரி ஆல்சோ. கோல்ட், சில்வர் ரெண்டுமே வந்து டென்டிஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது. தென் ஃபோட்டோகிராஃபிக் குட்ஸ். ஸோ அது என்ன ஃபோட்டோகிராஃபிக் குட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வி யூஸ் டிஜிட்டல் கேமராஸ். இன் ஓல்டன் டேஸ் வந்து நமக்கு இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு ஃபில்ம் இருக்கும். சரிங்களா? அதை வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபில்மில் தான் வந்துட்டு நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அந்த ஃபில்மில் ரெக்கார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த ஃபில்மை எடுத்துகிட்டு போயிட்டு லேபில் வச்சு தேல் ப்ராசஸ் பண்ணி தான் வந்து ஃபோட்டோவை பிரிண்டிங் போடுவாங்க. ஸோ அப்படி லேபில் வச்சு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூ நீட் சில்வர் இருந்தால் தான் வந்து இந்த ஃபில்மை எடுத்துகிட்டு போய் அதை வந்து ஃபோட்டோவாக, அதாவது நெகட்டிவாக ஃபோட்டோவாக டெவலப் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபோட்டோகிராஃபிங் இண்டஸ்ட்ரியில் வந்து சில்வரோட யூசேஜ் வந்து ரொம்ப ஹியூஜாக இருந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ பிளேட்டிங் இண்டஸ்ட்ரி. ஸோ எலக்ட்ரோ பிளேட்டிங் இண்டஸ்ட்ரின்னு வேறு ஒன்றும் இல்லை. எலக்ட்ரோ பிளேட்டிங்னா அந்த சாயம் என்ன சொல்கிறது, ஈயம் பூசுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, உள்ளே வேறு ஒரு மெட்டலாக இருக்கும், மேலே வந்து சில்வர் கோட்டிங் கொடுப்பாங்க. ஓகேங்களா? வீட்டில் எல்லாமே கூட பித்தளை பாத்திரம்லாம் உங்களுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ பித்தளை பாத்திரம் வந்து பிராஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிராஸில் வந்து டைரெக்டாக குக் பண்ண மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இன் தோஸ் டேஸ் வீட்டில் பாட்டி, அம்மா யாராவது இருந்தால் கேளுங்க, உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து டின் கோட்டிங் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த டின்னுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷில் டின்னுன்னு சொல்லுவோம், தமிழில் வந்து ஈயம் அப்படின்னு சொல்லுவோம். ஈயம் பூசுறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த டின் கோட்டிங் கொடுத்து அந்த ஈயம் பூசின பித்தளை பாத்திரத்தில் தான் வந்து சமையல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மெட்டலில் இன்னொரு மெட்டல் வந்து கோட்டிங் கொடுக்குறது, அது மாதிரி தான். ஸோ சில்வர் வந்து ஒரு கோட்டிங் மெட்டலாக யூஸ் பண்ணுவாங்க. வேறு ஒரு பாத்திரத்துலையோ அல்லது ஒரு பொருள்லையோ அவுட் சைட் வந்து சில்வர் கோட்டிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில்வர் கோட்டிங் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் வந்து எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்திங் லைக் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். பட் தேல் யூஸ் ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் யூஸ் பண்ணி அந்த கோட்டிங் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அதுதான் வந்து எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அங்கே வந்து சில்வர் அதிகமாக யூஸ் ஆகுது. தென் லக்ஸரி குட்ஸ், சில்வர்னாலே ப்ரெஷியஸ், ஸோ லக்ஸரி குட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு சில்வர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ மெக்சிகோ இஸ் த வேர்ல்ட்ஸ் லீடிங் சில்வர் ப்ரொடியூசர். மெக்சிகோவில் அதிகமாக சில்வர் கிடைக்குது. அது போக பெரு, சைனா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, சிலி இங்கேயும் வந்து சில்வர் அதிகமாக கிடைக்குது. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேங்கனீஸ். ஓகேங்களா? ஸோ மேங்கனீஸ் இஸ் ஸ்டீல் கிரேட், ஹார்ட், ஷைனி அண்ட் பிரிட்டில் மெட்டல். கிரே கலரில் இருக்கும், நல்ல கிரே கலரில் இருக்கும் மேங்கனீஸ் வந்து. ஸோ காமன் ஓர்ஸ் ஆஃப் மேங்கனீஸ் ஆர் பைரோலிசைட் மேங்கனீஸ், சைலோமெலைன் அண்ட் ரோடோகோரோசைட். ஓகேங்களா? ஸோ இது மூணு தான் வந்து மேங்கனீஸோட ஓர்ஸ். ஓகே. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் ரொம்ப அதிகமாக, வேர்ல்டுலேயே அதிகமாக சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் வந்து மேங்கனீஸ் கிடைக்குது. சரிங்களா? ஸோ அது போக வேறு எந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைனா, ஆஸ்திரேலியா, கேபன், பிரேசில் அண்ட் இந்தியா ஆர் த அதர் ப்ரொடியூசர்ஸ். ஓகே.
ஸோ மேங்கனீஸ் எங்கே யூஸ் ஆகுது அதிகமானு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் பேட்டரிஸ். மெயின்லி பேட்டரி எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த ஜிங்க் மேங்கனீஸும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. தென் கலரிங் மெட்டீரியல் இன் பிரிக்ஸ், பாட்டரி, ஃப்ளார் டைல்ஸ். அது வந்து நம்ம சொன்னோம் இல்லையா கிரே கலரில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா மேங்கனீஸ். அதனால் வந்து அந்த கிரே கலர் எஃபெக்ட் கொடுக்குற இடத்துல எல்லாமே வந்து பாத்திரத்தில், செவுத்தில் இருக்க செங்கலுக்கு, தரையில் ஒட்டுற டைல்ஸு, இது எல்லாமே வந்து அந்த கிரே கலர் எஃபெக்ட் வர்றதுக்காக வந்து மேங்கனீஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. அண்ட் மேங்கனீஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் மேக்கிங் டிஸ்இன்ஃபெக்டிங் லிக்விட்ஸ், ப்ளீச்சிங் பவுடர்ஸ், ஃபர்டிலைசர்ஸ். ஸோ ப்ளீச்சிங் பவுடர், ஃபர்டிலைசர்ஸ், டிஸ்இன்ஃபெக்டிங் லிக்விட்ஸ், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து மேங்கனீஸோட காம்பவுண்ட்ஸ் யூஸ் ஆகுது. A form of manganese. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வரை நம்ம பார்த்தது எல்லாமே மெட்டாலிக் ரிசோர்ஸஸ். கோல்ட், சில்வர், காப்பர், அயன், மேங்கனீஸ் பார்த்தோம், அண்ட் பாக்சைட் பார்த்தோம் சரிங்களா. இப்போ நம்ம வந்து நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ we are going to see about gypsum, mica, phosphate, limestone and dolomite. ஸோ இதெல்லாமே வந்து examples of non-metallic resources. So these non-metallic resources they are not hard. metals எல்லாமே ஹார்டாக இருக்கும். கோல்ட், சில்வர், அயன் எல்லாமே ஹார்டாக இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. ஹார்டாகவும் ஷைனியாகவும் இருக்கும் பேசிக்கலாக மெட்டல்ஸ்னாலே. ஸோ இந்த நான் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து they are not hard. ஓகே. and they are not good conductors of heat and electricity. ஸோ இப்போ காப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதே தான் சில்வரும் வெரி குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ வேரஸ் வந்து நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா தே டு நாட் கண்டக்ட் ஹீட், தே டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, தே ஆர் நாட் ஹார்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு ரெண்டு நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று மைக்கா, இன்னொன்று லைம்ஸ்டோன். ஸோ மைக்கா அண்ட் லைம்ஸ்டோன் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைக்கா. ஸோ மைக்கா வந்து மைக்காவோட காமன் ஓர் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஸ்கோவைட் அண்ட் பயோடைட். மஸ்கோவைட் அண்ட் பயோடைட்ஸ் ஆர் த காமன் ஓர்ஸ் ஆஃப் மைக்கா. அண்ட் மைக்கா அப்படின்னாலே வந்து எப்படி காப்பர் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி இல்லையோ அதே மாதிரி மைக்காவும் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாக யூஸ் ஆகுது. ஸோ அப்படியே வந்து ஆப்போசிட் ரீசன். ஸோ காப்பர் இஸ் அ வெரி குட் கண்டக்டர் ஆஃப் heat and electricity, whereas mica is very good resistant of heat and electricity. அதனால் வந்து அது இன்சுலேஷனாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்சுலேஷனாக என்ன அர்த்தம், அது ஹீட்டையும் கண்டக்ட் பண்ணாது, எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணாது, நல்லா தாங்கும். அப்படிங்கிறதுனால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மைக்கா மெட்டீரியலை வந்துட்டு எல்லா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்க பிக்சரில் வந்து நீங்கள் வயர் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ இந்த இன்சைட் வயர் பார்த்தீங்கன்னா அது காப்பர், நல்லா ஷைனிங்காக இருக்குது. பட் அந்த காப்பரை வயர்ஸை சுற்றி, அந்த கம்பியாக இருக்க வயர்ஸை சுற்றி நல்லா ஷைனிங்காக ஒரு டைட்டாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது எதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்கா. ஓகேங்களா. ஸோ மைக்கா வச்சு தான் வந்து ஒரு கவரிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து 2-3 அவுட்டர் கவரிங்கும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து நமக்கு ஹீட்டோ எலக்ட்ரிசிட்டி வந்து அவ்வளோ சேஃபாக தான் அது கண்டக்ட் ஆகணும் இல்லைங்களா. ஏன்னா டச் பண்ணால் நமக்கு ஷாக் அடிச்சிடணும் இல்லையா. ஸோ அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மைக்காவை ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வயரில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் போர்ட்ஸு, எலக்ட்ரானிக் சர்க்கியூட் போர்ட்ஸு, எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மைக்கா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ இந்த பிக்சர் வந்து ஏதோ ஹேர்பின் கொண்ட ஊசி மாதிரி இருக்கு இல்லையா, அது ஒன்றும் இல்லை, அது வந்து கெப்பாசிட்டர். ஓகேங்களா. ஸோ அந்த கெப்பாசிட்டர் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மைக்கா வந்து யூஸ் ஆகுது. ஏன், அது ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல், எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது அப்படிங்கிறதுனால தான் வந்து மைக்கா வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா எலக்ட்ரானிக் சர்க்கியூட் போர்ட்லேயுமே வந்து இந்த கெப்பாசிட்டர் இல்லாமல் இருக்காது. ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜு,
வாஷிங் மிஷின், ஃபேன் எல்லாத்துலேயுமே வந்து மைக்கா இருக்கும் சரிங்களா. ஏன்னா அது ஹீட்டோ எலக்ட்ரிசிட்டியோ கண்டக்ட் பண்ணாதுன்றதுனால மைக்கா ஒரு ப்ரொடெக்டிங் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைக்காவோட யூசேஜ் பார்த்துடலாம். ஸோ இன் பவுடர் ஃபார்ம் இட் இஸ் யூஸ் ஃபார் மேக்கிங் லூப்ரிகேட்டிங் ஆயில்ஸ் அண்ட் டெக்கரேட்டிவ் வால்பேப்பர்ஸ். ஸோ வீடுங்களில் ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வால்பேப்பர்ஸ் எல்லாம் நல்லா பியூட்டிஃபுல்லாக வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வால்பேப்பர்ஸ்க்கு எல்லாமே வந்து மைக்கா பவுடர் வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி லூப்ரிகேட்டிங் ஆயில்ஸ் அதுலேயுமே வந்து மைக்கா யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, நம்ம மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஷைனிங்காக இருக்கிறதுக்கு கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற அந்த ப்ளஷ்ஷு, ஃபவுண்டேஷன் பவுடர்ஸ் இதில் எல்லாமே வந்துட்டு கூட பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் பவுடர் இதுலேயுமே வந்து ஒரு மைக்கா வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் மைக்கா வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, மைக்கா பவுடர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சைனா இஸ் த வேர்ல்ட்ஸ் டாப் ப்ரொடியூசர் ஆஃப் மைக்கா. Russia, Finland, USA, Turkey, Korea also play a major role. இது எல்லா கண்ட்ரிலையுமே மைக்கா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட். ஸோ 95% ஆஃப் இந்தியாஸ் மைக்கா இஸ் ஃபவுண்ட் இன் ஜஸ்ட் 3 ஸ்டேட்ஸ்: ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லைம்ஸ்டோன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு லைம்ஸ்டோன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைம்ஸ்டோனுங்கிறது ஒரு செடிமெண்ட்ரி ராக். அது என்ன செடிமெண்ட்ரி ராக்னா, மெரைன், அதாவது அண்டர் வாட்டரில் இருக்க அனிமல்ஸ், அண்டர் வாட்டரில் இருக்க பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ எப்படி வந்து லேண்டில் இருக்க அனிமல்ஸும் பிளான்ட்ஸும் இறந்து போய் டெட்டான பிறகு இது டீகம்போஸ் ஆகி ஃபாசில் ஃபியூவல்ஸாக மாறுதோ, அது மாதிரி வந்து அண்டர் வாட்டரில் இருக்க பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் டெட் ஆகி என்ன ஆகும்னா அது செடிமெண்ட்ரி ராக்காக மாறிடும் சரிங்களா. ஸோ அதை தான் வந்து நம்ம லைம்ஸ்டோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இட் கம்போஸ்ட் மெயின்லி பை ஸ்கெலிட்டல் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் மெரைன் ஆர்கானிசம்ஸ். ஸோ மெரைன் ஆர்கானிசம் தான் வந்து முக்கியமாக வந்து லைம்ஸ்டோனை ஃபார்ம் பண்ணுது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன மெரைன் ஆர்கானிசம்ஸ் இம்பார்ட்டன்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரல், ஃபோராமினிஃபெரா, மொலுக்கஸ். ஸோ இந்த கோரல், ஃபோராமினிஃபெரா, மொலுக்ஸஸ் அது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் வந்து கோரல் அப்படிங்கிறது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு மெரைன் பிளான்ட் தான் சரிங்களா. ஸோ ரொம்ப நாள் ஆன பிறகு வந்து என்னாகும், அது ஒரு செடிமெண்ட்ரி ராக்காக மாறிடும். செடிமெண்ட்ரி ராக்னா கல்லாக மாறிடும், அவ்வளோதான் சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து நத்தை மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு நத்தையோட ஒரு டைப்பாக கூட இருக்கலாம். மெரைனில் இருக்குது, ஆனால் சீ வாட்டரில் அண்டர் வாட்டரில் இருக்குது. ஸோ அந்த அது வந்து மொலுக்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா ரொம்ப வருஷம் கழித்து டெட்டான பிறகு அது ஒரு செடிமெண்ட்ரி ராக்காக மாறிடும். அதே மாதிரி இந்த ஃபோராமினிஃபெரான்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதுவும் அப்படி தான். இந்த நம்ம கிளிஞ்சல் அப்படின்னு சொல்லுவோம், சங்கு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் சங்கு கிளிஞ்சல் தான் இந்த லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ செத்துப்போன மெரைன் அனிமல்ஸோட ரொம்ப வருஷம் கழிச்சு ஆன பிறகு கிடைக்கிற செடிமெண்ட்ரி ராக்ஸ் இதுதான். ஓகேங்களா. ஸோ இந்த லைம்ஸ்டோனோட மெயின் யூசேஜ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து ஃபேஸ் பவுடர்ஸ்லாம் யூஸ் ஆகுது. ஸோ ஃபேஸிங் ஸ்டோன், ஃப்ளோர் டைல்ஸ், ஸ்டேர் த்ரெட்ஸ்னால் படியில் எல்லாமே வந்துட்டு ஒரு 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 இடத்துல மட்டும் கலரிங் மாதிரி கொடுக்குறது, ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறும்போது. ஓகே, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. விண்டோ சில்ஸ் அண்ட் மெனி அதர் பர்பஸஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க லைம்ஸ்டோன்ஸை, கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காக சரிங்களா. ஸோ வேறு பர்பஸ்க்காக வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் லைம்ஸ்டோன்ஸ் அதிகமாக யூஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து ஒரு யூசேஜ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்லேண்ட் சிமெண்ட். ஓகேவா. ஸோ போர்ட்லேண்ட் சிமெண்ட் இஸ் மேட் ஃப்ரம் லைம்ஸ்டோன். ஸோ அது என்ன போர்ட்லேண்ட் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா, போர்ட்லேண்ட்ற ஒரு கண்ட்ரியில் ஜோசப்னு ஒருத்தர் வந்து தான் வந்து இந்த போர்ட்லேண்ட் சிமெண்ட்டை கண்டுபிடிச்சார். ஸோ நார்மல் சிமெண்ட் இட் இஸ் ஆல்ரெடி தேர். இந்த போர்ட்லேண்ட் சிமெண்ட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, அவர் வந்து என்ன பண்ணார், லைம்ஸ்டோனை யூஸ் பண்ணி இந்த சிமெண்ட்டை கண்டுபிடிச்சார். அதனால தான் வந்து அதை போர்ட்லேண்ட் சிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த போர்ட்லேண்ட் சிமெண்ட்டோட முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன்.
ஓகேவா? ஸோ அந்த போர்ட்லேண்ட் கண்ட்ரியில் இருக்க ஜோசப்ங்கிறவர் கண்டுபிடிச்சதுனால அந்த சிமெண்ட்டுக்கு போர்ட்லேண்ட் சிமெண்ட்னே பேர் வச்சிட்டாங்க. ஸோ போர்ட்லேண்ட் சிமெண்ட் இஸ் நத்திங் பட் லைம்ஸ்டோன் சிமெண்ட். சிமெண்ட் யூஸிங் லைம்ஸ்டோன், அதுதான் வந்து போர்ட்லேண்ட் சிமெண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டில் அதிகமாக எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் லைம்ஸ்டோன். ஸோ அது போக யூஎஸ்ஏ, இந்தியா, ரஷ்யா, பிரேசில், ஜப்பான் ஆல்சோ ப்ரொடியூஸ் மோர் லைம்ஸ்டோன்ஸ். ஓகே. ஸோ நம்மளோட இந்தியாவில் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ், குஜராத், சத்தீஸ்கர் அண்ட் தமிழ்நாடு தே ப்ரொடியூஸ் லைம்ஸ்டோன் இன் இந்தியா. ஓகே. ஸோ இந்தியாவில் இந்த ஸ்டேட்ஸ்லலாம் வந்து மேஜராக வந்து நமக்கு லைம்ஸ்டோன்ஸ் கிடைக்குது. ஸோ தமிழ்நாடுல பார்த்தீங்க எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ராமநாதபுரம், திருநெல்வேலி, அரியலூர், சேலம், கோயம்புத்தூர் அண்ட் மதுரை டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து லைம்ஸ்டோன்ஸ் அதிகமாக கிடைக்குது. சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மெட்டாலிக், நான் மெட்டாலிக் ரெண்டு ரிசோர்ஸஸ்மே நம்ம பார்த்துட்டோம். நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸில் நம்ம பார்க்க வேண்டியது ஃபாசில் ஃபியூவல் ரிசோர்ஸஸ்ஸு. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். வீடியோ பாருங்கள், ஈஸியாக படிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.